கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 27 அதிகாரம் 59 மற்றும் 60 வசனம். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நிசப்தம் என்பதே. ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தம்முடைய மரணத்தினால்தான் எல்லோரும் இரட்சிக்கப்படுவார்கள், தம்முடைய இரத்தத்தினால்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகும் என்பதை அறிந்து தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே இயேசு சிலுவையில் மரித்ததை எல்லோரும் பார்த்தார்கள். யோசேப்பு, நிக்கோதேமு இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் வைத்தார்கள். பிரதான ஆசாரியனும் பரிசேயரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி மிக பெரிய சதித்திட்டம் போட்டார்கள். இயேசுவை கொலை செய்யும்படியாக முடிவு செய்து இயேசுவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்துவின் கட்டளையின்படியே ரோம போர் வீரர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இயேசுவின் உயிரற்ற சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது. ஆனால் இயேசுவின் மரணம் நமக்கு விடுதலையையும் மரணத்திற்கே மரணத்தை கொடுப்பதற்காகவும் மரண பயத்தில் இருக்கும் முழு மனுக்குலத்திற்கும் விடுதலை தருவதற்காகவே தான். இயேசுவின் மரணம் விசேஷமானது. அந்த கல்லறையின் நிசப்த அமைதியானது மரணத்தின் மேல் ஜெயத்தை நமக்கு கொண்டு வந்தது. மரணத்தின் மேல் ஜெயத்தை நாம் கொண்டாடும்படியாகவே செய்தது. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கிறிஸ்து இயேசுவின் மரணம் எங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது என்பதை அறிந்து எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.